அஸ்ஸலாமு அலைக்கும். தினமணி பத்திரிகையில் வெளிவந்திருக்கும் ஒரு முக்கிய செய்தி. அரசு வாங்கும் மொத்த கடன் தொகையும் மூலதன செலவுக்கு ஒதுக்கீடு. மக்களவையில் நிதி அமைச்சர் வரும் 2025-26 நிதியாண்டில் அரசு வாங்கும் மொத்த கடன் தொகையும் மூலதன செலவுக்கு ஒதுக்கப்பட இருக்கிறது என்று மத்திய நிதி அமைச்சர் நிர்மலா சீதாராமன் செவ்வாய்க்கிழமை தெரிவித்தார். வரும் நிதியாண்டில் மூலதன செலவு நாட்டின் மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் ஜிடிபி 4.3% ரூபா 15.48 லட்சம் கோடியாக இருக்கும் என்றும் அவர் தெரிவித்தார். வரும் 2025-26 நிதியாண்டுக்கான மத்திய பட்ஜெட்டை நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் கடந்த பிப்ரவரி 1 தாக்கல் செய்தார். இதைத் தொடர்ந்து மக்களவையில் நடந்த பட்ஜெட் மீதான விவாதத்துக்கு பதிலளித்து நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் செவ்வாய்க்கிழமை பேசியதாவது: அடுத்த நிதியாண்டில் நாட்டின் நிதி பற்றாக்குறை ஜிடிபியில் 4.4% இருக்கும். அதாவது அரசு வாங்கும் மொத்த கடன் தொகையும் மூலதன செலவுக்கு மட்டுமே ஒதுக்கப்படுவதை இது குறிக்கிறது. வேறெந்த செலவினங்களுக்கும் கடன் தொகை பயன்படுத்தப்படுவதில்லை. நாட்டில் மூலதன சொத்துக்களை உருவாக்குவதற்கு மட்டுமே அரசு பெறும் 99% கடன் தொகை பயன்படுத்தப்படுகிறது. உலக அளவில் நிலையின்மை, பொருளாதார மாற்றங்கள், தேக்கமடைந்த வளர்ச்சி, விலைவாசி உயர்வு நிலவும் சூழலில் மத்திய பட்ஜெட் தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. கடந்த 10 ஆண்டுகளில் உலகச் சூழல் தலைகீழாக மாறியுள்ளது. பட்ஜெட் உருவாக்கம் முன்பை விட தற்போது சவாலாக மாறிவிட்டது. எனினும் தேசிய வளர்ச்சி தேவைகளை நிதி முன்னுரிமைகளுடன் மத்திய பட்ஜெட் சமநிலைப்படுத்தியுள்ளது. நாட்டில் விலைவாசி உயர்வு மிதமானதாகவே உள்ளது. விலைவாசி உயர்வை கட்டுப்படுத்துவதே அரசின் முதல் முன்னுரிமையாக உள்ளது. அதன்படி சில்லறை விலைவாசி உயர்வு 2-6% வரம்புக்குள் கட்டுப்படுத்தப்பட்டுள்ளது. மாநிலங்களுக்கு நிதி பரிமாற்றம் செய்வதில் எந்த தடையும் இருக்காது. வரும் நிதியாண்டில் மாநிலங்களுக்கு ரூபா 25.01 லட்சம் கோடி நிதி பரிமாற்றப்படும். அமெரிக்கா டாலருக்கு எதிரான இந்திய ரூபாயின் மதிப்பு வீழ்ச்சி அடைவதற்கு பல்வேறு சர்வதேச மற்றும் உள்நாட்டு காரணிகள் உள்ளன என்றார். கடந்த ஆண்டு அக்டோபர் முதல் ஜனவரி வரை அமெரிக்கா டாலருக்கு எதிரான இந்திய ரூபாயின் மதிப்பு 3.3% குறைந்துள்ளது. இதே காலகட்டத்தில் மற்ற அனைத்து G10 நாடுகளின் நாணய மதிப்பும் அமெரிக்கா டாலருக்கு எதிராக 6%க்கும் மேல் சரிந்துள்ளது குறிப்பிடத்தக்கது. நன்றி.